Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions, unit exercise 1 fifth sum. Find the domain of the function f of x is equal to root of 1 plus root of 1 minus root of 1 minus x square சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டொமைன் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது ரூட்டுன்னு சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட்டுன்னு கொடுத்துருக்கும்போது இது நீங்கள் என்ன பண்ணணும், ரூட் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ அப்போது இதில் வந்து நீங்கள் டொமைன் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக 0, 1, 2 அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் இதில் வந்து இருக்கும் டொமைன் ஆட்டு. வேறு எந்த நம்பர்ஸும் இதில் வராது. இதுக்கு டொமைன் வந்து கிரேட்டர் தான் 0 ஈக்குவல் டு 0ன்னு உள்ள தெரிஞ்சுச்சிங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம உள்ளே இருக்க டேர்மை மட்டும் எடுத்துக்காங்க. உள்ளே ஒரு டேர்ம் இருக்குது, 1 ப்ளஸ்க்கு அடுத்த ஒரு டேர்ம் இருக்குது. அது அவ்வளோ டேர்ம் நீங்கள் அப்படியே எடுத்து அதை டீன்னு எடுத்துக்காங்க. அது டீன்னு எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் இதுக்கு அவ்வளோத்துக்கு மேலே நீங்கள் அதை எடுத்தனால டீன்னு எடுத்தனால டீன் போட்டுக்கோங்க. தென் இது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு வராது, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஸோ ஏன் போட்டேன் நீங்கள் உங்களுக்கு தெரியும், டொமைன் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஸோ டொமைன் தான் கேட்டிருக்காங்க. நல்லா நம்ம டொமைன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டீயை கண்டுபிடிச்சிங்கன்னா டி வந்து எங்கே கிடைக்குன்னா -1 சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த 1 ரைட் ஹேண்ட் சைடு பண்ணிங்கன்னா டி இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு -1. அப்போ டி வந்து -2 சம்திங் எதுவுமே இருக்காது, -1 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டி என்ன எடுத்தீங்க அதை நீங்கள் அப்படியே மறுபடியும் எடுத்துக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எச் ஸ்கொயர் இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இதை ஒரு சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ -1 இருந்தாச்சுன்னா அது 1 மாற்றதுக்கு இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிங்க, அது அழகாக மாறிடும். ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இப்படி எடுக்கும்போது இந்த இருக்க மைனஸ் ஆனது ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்படின்னா இந்த டேர்ம் இஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 1. ஸோ 1 கம்மியாக தான் ஏதோ உங்கள் 2 நம்பர்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த டேர்ம் உங்களுக்கு என்னது, 1 கம்மியாக தான் வரும், இது -1 பெருசாக தான் வரும்னு உள்ளது தெரிஞ்சுட்டு. -1 பெருசாக இருக்கும், 1 சின்னதாக இருக்கும் இந்த டேர்ம். ஸோ அப்போ 2, 3 எதுவுமே வராது. ஸோ இதிலே ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சுட்டு 3 வேல்யூஸ் தான் வரணும் உள்ளது. பட் இது இன்னும் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா, இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியாக கிடச்சிடும். எச் ஸ்கொயர் மட்டும் கிடச்சிடும், அதை நீங்கள் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்படி போட்டிங்கன்னா இது 1 மைனஸ் வந்து ரூட்டு பேர். ஸோ 1 மைனஸ் இது மட்டும் இருக்கும். திஸ் இஸ் இங்கே 1 இருக்குது. ஸோ 1. ஸோ இந்த 1 நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -1 மைனஸ் எச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த 1 - 1 0 ஆயிரும். ஸோ இங்கே இந்த 1 இந்த வந்துட்டுனா -1 ஆகி 0 ஆயிரும். ஸோ திஸ் இஸ் லெஸ் than or equal to 0. ஸோ இந்த மைனஸ் அந்த சைடு எடுத்து போனால் சிம்பிள் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாதான் பார்க்குறதுக்கு போது சேஞ்ச் ஆகும். ஸோ 1 மைனஸ் எச் ஸ்கொயர் 0. ஸோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தப்பறம் மறுபடியும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் எச் ஸ்கொயர் சொல்லி கிடைக்கும். தட் இஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸோ அங்கே நம்ம எடுத்த கிரேட்டர் than or equal to 0 அப்படிங்கிறத நினச்சிட்டு, ஸோ இது 1 மறுபடியும் இந்த சைடு எடுத்து வந்தீங்கன்னா -h ஸ்கொயர் 0 - 1 -1 ஆயிரும். ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக மாற்றணும். ஸோ h ஸ்கொயர் நடுவில் இருக்குது, இடது பக்கம் பார்த்துட்டு ரைட் இந்த சைடு பார்த்துருக்குது, இந்த சைடு பார்த்து மாறிடும். இதுக்கு 2 கேன்சல் பண்ணாலும் ஏன்னா -h ஸ்கொயர் வந்து இதோட கிரேட்டர் தான் இருக்கும்போது அது சேஞ்ச் ஆகாமல் இருக்காது. ஸோ சேஞ்ச் ஆகிட்டு இது நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா h is +or -1. ஸோ 0 வருது, +or-1 வருதா. +or-1னா அந்த டொமைன் எப்படி வரும்னா h belongs to -1, வரும். ஸோ அங்கே ஈக்குவல் டு வைக்கிறீங்க, அதை ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அந்த மாதிரி லெஸ் தான் ஈக்குவல் டு கிரேட் சிம்பிள் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இந்த ஸ்கொயர் மேட்ரிக் போட்டு எழுதணும். இதே நீங்கள் அது ஈக்குவல் டேஷ் போடலைன்னா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு எழுதணும். அப்படின்னாச்சும் உங்களுக்கு வேல்யூஸ் என்னலாம் h belongs to -1, 0, 1 அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தியரட்டிக்கலாக பண்ணாலும் கிடைக்கும். இல்லை ஸ்ட்ரைட்டாக இதோடு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு வேல்யூஸ் நீங்கள் ஓனாக இதில் போட்டு கண்டுபிடிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு சம் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.